அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். எல்லாருக்காகவும் நானும் துவா செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் எனக்காக துவா செய்யுங்க. ரமலான் நோன்பு ரொம்பவுமே கிட்ட இருக்குது. நம்மளால் எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செய்ய முடியாது. அதனால் ஒரு நாளைக்கு ஒரு வேலையை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு கிச்சன் ஒரு நாளைக்கு, ஹால் ஒரு நாளைக்கு எடுக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா ஈவினிங்க்கு மேலே என்னால் கொஞ்சமாக தான் என்னால் கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ண முடிஞ்சது. அதுக்கு மேலே இருக்கிற வேலையெல்லாம் நான் தனியாக செய்கிறதுனால என்னால் முடிய மாட்டேங்குது. இன்னும் பசங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்பிடுறேன்னா அதனால் தனியாக தான் நான் செஞ்சிட்ருக்கணும். பெரிய பொண்ணு என் கூட ஹெல்ப் பண்ணுவாள். அவளுமே இப்போ +2 படிச்சிருக்கிறதுனால அவளையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால் நான் என்னுடைய வேலையை நானே தான் பார்த்துப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவளுக்கு சாரீ வாங்கிட்டு வந்தேன் இல்லையா ஃபேர்வெல் டேக்கு, அதுக்கு எனக்கு நீங்கள் ப்ளவுஸ் தைச்சி தாங்கன்னு கேட்டுட்ருக்கா. சரி கூடிய சீக்கிரத்தில் தைச்சி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து அஜ்மல் அழுதுட்டு வந்தான். என்னடான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடி மேலே விழுந்து காலை மடக்கிட்டு இருக்கான் போல இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ரத்தம் கட்டின மாதிரி ரொம்ப புசு புசுன்னு வீங்கிடுச்சு. சரின்ட்டு என்ன பண்ணலான்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஐஸ் க்யூப் கொஞ்சம் நேரம் வச்சேன். இருந்தாலுமே இந்த ரத்தம் கட்டினது ஒரு மாதிரியா க்ரீனிஷாக ஆகிடுச்சா அந்த இடத்துலையே ரொம்பவுமா. அதனால் இன்றைக்கி புளி பத்து மாதிரி போடலான்னு சொல்லிட்டு புளியை எடுத்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து போட்டு அது தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அதை நல்லா கரைச்சி விட்டுட்டு இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சளையும் போட்டேன். கூடவே 2 கல் உப்பையும் ஆட் பண்ணியிருக்கேன். இது சீக்கிரமாகவே இந்த ரத்தம் கட்டின இடத்த எல்லாமே கரைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் அம்மா சொல்லிகிட்ருப்பாங்க அதெல்லாம். அதனால சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு அவன் காலில் போடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனால் அதுக்கே அவன் பயந்துட்டான். நான் என்னவோ காலைல எடுத்துகிட்டு ஊற்றுற மாதிரி நினச்சிட்டு அவன் என்ன பண்ணா, இல்லை எனக்கு வேணான்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தான். அப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக என் கையில் ஃபஸ்ட்டு சூடு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு தான் அதுக்கு மேலே அப்புறம் அவன் காலில் அப்ளை பண்ணி விட்டுட்டு இருந்தேன். அதையே அந்த இடத்துல தொடும்போது ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருந்தான். நம்ம தடவுறதுக்கு சூடு ரொம்பவுமே ஆறிடுச்சுன்னா நம்மளுக்கு அவ்வளோவா இது ரத்தம் கட்டின இடம் கரையாதுன்றதுனால என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வெதன்னு இருக்கும் போதே தடவி விட்டுட்டு இருந்தேன். இது ஒரு 2-3 நாளைக்கு நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம்னா சீக்கிரமாகவே இந்த ரத்தம் கட்டினது எல்லாமே சரியாயிடும். இதுன்னு இல்லை, நான் அப்பப்போ என் பசங்களை அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். எங்கன்னா விழுந்துட்டாலும் அடிப்பட்டாலுமே அப்போவே ரத்தம் கட்டினா இதை ஃபஸ்ட்டு அன்றைக்கி நைட்டே போட்டு விட்டுருவேன். அன்றைக்கி நைட் போட்டு விட்டோன்னா மார்னிங் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். மறுநாள் இன்னொரு நாள் நைட்டும் அதே மாதிரி போட்டோன்னா பாதி அளவுக்கு நம்மளுக்கு அந்த ரத்தம் கட்டின இடமே இல்லாமல் போயிடுங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த பத்து, அதான் அந்த புளியோட பத்து அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, அதனால் நான் இன்றைக்கி போட்டு விட்டேன். மார்னிங் ஏஞ்சி கேட்டுட்டு இருந்தால் கால்வலி எப்படி இருக்குன்ட்டு ஓரளவு பரவாயில்லன்னு தான் சொன்னான். ஆனால் ரத்தம் கட்டின இடம் கொஞ்சமாக இருந்தது தான். அது மறுநாள் ஒரு 2 நாளைக்கு போட்டுகிட்டே இருந்தேன்னா அது சரியாயிடும். அதனால என்ன பண்ணியிருந்தேன்னா மார்னிங் எழுந்தோடனே பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும் இல்லையா, அதனால் இன்றைக்கி அவனையுமே ஸ்கூலுக்கு அனுப்பலான்ட்டு ஒரு நாளைக்கு லீவ் போட வச்சுட்டுனா அதே காரணம் கட்டி அவன் நின்றுடுவான். அதனால் மார்னிங்கே இன்றைக்கி என்ன செஞ்சிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேரட் ரைஸும் கூடவே எக்கும் ஆம்லேட் போட்டு கொடுத்துடலான்ட்டு தான் பிளான் போட்டு கேரட் எல்லாமே துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அஜ்மல் என் பின்னாடியே நான் ஸ்கூலுக்கு போகல, கால் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சிருந்தான். நான் அதெல்லாம் முடியாது, ஏன்னா டெஸ்ட்டுலாம் வருது, அதனால் இன்றைக்கி லீவ் போட்டேன்னா வேலைக்கு ஆகாது, அதனால் இன்றைக்கி போயிட்டு வந்துட்டு நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி அனுப்புனேன். இல்லை எனக்கு ரொம்பவுமே கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் கால் வலி இருக்க தான் செஞ்சது. கொஞ்சம் நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோன்னா என் பையன் சொல்லவே வேணாம், இன்னும் கொஞ்சம் 4 நாளைக்கு லீவ் போட ஆரம்பிப்பான். அதனால் இன்றைக்கி நீ போய் ஆகணும்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு பேக்லேருந்து கேரட் சாதம் செய்கிறதுக்காக சாதம் ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சுட்டேன். இப்போ கேரட்காக இப்போ எல்லாம் துருவி எல்லாமே எடுத்து இன்றைக்கி தாளிக்கிறதுக்கு போடலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி நேற்றே கேட்டிருந்தா ஹசினா, நான் எனக்கு ப்ளவுஸ் தைச்சி தாங்கன்னு சொல்லிட்டு, அதனால் அவகிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். ஈவினிங் போகலான்ட்டு சொல்லியிருந்தேன். சரி ஓகேம்மா அப்படின்ட்டு அவள் 7:30க்குலாம் ஸ்கூலுக்கு கிளம்பிடணும். 7:30 ஸ்கூலில் இருக்கணும். அதனால் 7:15க்கே அவளை சீக்கிரம் தலையெல்லாம் வாரி அனுப்பி விட்டுடணும். அதனால் அவளுக்கான வேலை எல்லாமே ஃபஸ்ட்டே செஞ்சு முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கே வருவேன் இங்கே. சாப்பாடு ஃபஸ்ட்டே நான் ஆற வச்சுருவேன் செஞ்சு, ஏன்னா சாப்பாடு ஆறத்துக்கு லேட் ஆகும் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டே ஆற வச்சுட்டு அதை செஞ்சு மார்னிங் எழுந்தவுடனே சாப்பாடு செஞ்சு வச்சுடுவேன். அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் செய்வேன். ஏன்னா அவளுக்கு தலைவாரி விட்டுட்டா தான் அவள் மற்ற வேலையை செஞ்சுட்டு அவள் ரெடி ஆகிட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சரி தலைவாரி அனுப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்ட் கொஞ்சம் வெளியே போயிருக்காரு. மார்னிங்கே 5 o'clock கிளம்பிட்டார் வேலை இருக்கிறதுனால. அதனால் நானே எல்லாம் செஞ்சிட்ருக்கணும். அதே மாதிரி எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு எல்லாமே இந்த லஞ்ச் கட்டுறது ஆகட்டும்,
டிஃபனுக்கு வந்து எல்லாமே அவர் தான் ரெடி பண்ணி கொடுப்பாரு. எனக்கு அவர் இல்லாதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது எனக்கு இந்த வேலைகளை சீக்கிரம் சீக்கிரம் செய்கிறதுக்காக. அதுவும் கடைக்கு போயிட்டு எதனா வாங்கிட்டு வரணும்னா கூட கஷ்டம். அதனால் வந்து ஹசினா போயிட்டு வாங்கிட்டு வந்து காலையிலே கொடுத்துட்டா. சரி அதனால் வந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து மக்ரூனி செய்யலான்னு சொல்லிட்டு மக்ரூனி தண்ணியில் பாயில் பண்ணி எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு தண்ணியில் போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சமாக ஆயிலை ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் போட்டு நல்லா கொதிக்கிட்டோன்னு சொல்லிட்டு விட்டேன். கொஞ்சம் மக்ரூனி நல்லா வேகட்டும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விட்டுருந்தேன். கேரட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிட்டு இருக்கு. இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காஞ்ச மிளகாய் போட்டு தான் எப்போவுமே செய்வேன். இன்றைக்கி காஞ்ச மிளகாய் இல்லாதனால வந்து மிளகாத்தூள் மஞ்சள் தூள்லாம் போட்டு சால்ட்டு போட்டு இதெல்லாம் போட்டு நான் இன்றைக்கி வதக்கிட்டேன் இன்றைக்கி கேரட்டை. இது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும், இருந்தாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வீக்லி 1 டைம் வந்து நம்ம கேரட் சாதம் செஞ்சு கொடுக்குறது ரொம்பவுமே ஹெல்த்தியானது கூட. நம்ம வந்து கேரட் பொரியலை விட கேரட் சாதம் செய்யும் போது இன்னும் நல்லா சாப்பிட்ருவாங்க என் பசங்க. அதனால் அதையுமே செஞ்சு கொடுத்துருவேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து மக்ரூனிக்காக வந்து இந்த ஒரு கடாயில் ஆயிலை ஊற்றிட்டு ஆயில் சூடானதும் லவங்கம் பட்டை அதையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையுமே ஆட் பண்ணிவிட்டு 3 வெங்காயம் அது நல்லாமே சீவி வச்சுருக்கேன். அதையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டுருக்கலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம கேரட்டுமே வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அது கட்டுறதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் சீக்கிரமாகவும் வேலை ஆக மாட்டேங்குது. ஏன்னா வந்து ஸ்டவ்வே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் எரியுது. பசங்களுக்கு சீக்கிரம் லஞ்ச் கட்டணுன்னா வந்து இங்கே வேலை சீக்கிரமே முடியாது. இந்த ஸ்டவ் மட்டும் இங்கே எப்போவுமே கம்மியாக எரிஞ்சதுன்னா. இருந்தாலுமே வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு 3 ஸ்டவ்லையுமே வச்சுருக்கேன். ஒன்றுத்தில் வந்து மக்ரூனி வெந்துட்டுருக்கு, ஒன்றுத்தில் வந்து கேரட்டு வதக்கிட்டுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து சீக்கிரம் முடியறதுக்காக இந்த பக்கம் இந்த மக்ரூனி செய்கிறதுக்காக வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிட்டே இருக்கேன். அப்போ தான் இதை தூக்கி நம்ம அதில் ஆட் பண்ணி சீக்கிரம் செஞ்சு கொடுத்து அனுப்ப முடியும். ஏன்னா வந்து எங்கள் ஹஸ்பண்ட் இட்டுன்னு போய் விட மாட்டார் இன்றைக்கி வந்து பசங்க நடந்து தான் போகணும். அஜ்மலுக்கு மட்டும் வந்து பக்கத்து வீட்டில் சொல்லி தான் கொஞ்சம் வண்டியில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வாங்கன்னு சொல்லணும். அதனால் வந்து இன்றைக்கி சீக்கிரமாகவே செஞ்சு கொடுத்தா தான் பசங்க சீக்கிரம் ஸ்கூலுக்கு போக முடியும். அதனால் வந்து சீக்கிரமாகவே செஞ்சிட்டே இருக்கேன். ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் வெந்துடுச்சு. இந்த மக்ரூனி வெந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து இதில் வெங்காயம் போட்டு இல்லையா, தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் பத்திக் மசாலா இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். இந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஒரு சின்ன டம்ளரில் வந்து தண்ணியை ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா வந்து மக்ரூனி ஏற்கனவே வெந்திருக்கு. சும்மா எடுத்து ஆட் பண்ணி கொஞ்சம் 2 கிளற வேண்டியது தான். இதில் வந்து தேவையான அளவுக்கு சால்ட்டையுமே போட்டுட்டு இது நல்லா கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம முட்டையை வந்து 2 முட்டை போதும். ஏன்னா பசங்க அவ்வளோவா சாப்பிட மாட்டுறாங்க காலையிலேயே. அதனால் 2 முட்டை மட்டும் உடச்சி ஊற்றிக்கிட்டேன். அது நல்லா கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் முட்டை நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மக்ரூனியை எடுத்து தண்ணியை வடிகட்டி இதில் ஆட் பண்ணி நல்லா பெரட்டி விட வேண்டியதுதான். கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்க வேண்டியதான். சூப்பரான நம்மளுக்கு இந்த மக்ரூனி ரெடி ஆகிடும். பசங்களுக்கு அது ரொம்பவுமே பிடிக்கும். இதில் இன்னும் சிக்கன் மட்டன்லாம் போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எனக்கு வந்து டிஃபன் வேலை சீக்கிரமாகவே முடிச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து பசங்களுக்கு சைட் டிஷ்க்கு வந்து இன்றைக்கி எக்கு ஆம்லேட் போட்டு கொடுத்துடலான்ட்டு எக்கை வந்து பொடி மாஸ் போட்டு கொடுத்தேன்னு சொன்னால் வேணான்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி ஆம்லேட் போட்டு கொடுத்தோன்னா ஓகே, அதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. அதனால் வந்து எண்ணெயை ஊற்றி ஆம்லேட்டை உடச்சி ஊற்றிட்டு சும்மா சால்ட்டும் பெப்பரை மட்டும் தூவி இறக்குனேன்னா அவங்களுக்கு அது ரொம்பவுமே பிடிக்கும். அந்த மாதிரி எக்கு செஞ்சு கொடுக்குறது. நார்மலாக வந்து நம்ம வெங்காயம்லாம் கட் பண்ணி போட்டு செஞ்சு கொடுத்தோன்னா அது வேணாவா, இந்த மாதிரி மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும்ன்ட்டு அதை சாப்பிட்றாங்க விரும்பி. சரி அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இன்றைக்கி போய் லஞ்ச் கட்டத்தில் போய் உட்காந்துட்டேன். பார்த்திங்கன்னா வந்து சாப்பாடு எல்லாமே அந்த கேரட் சாதத்தில் பெரட்டி லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்துட்டேன். பசங்களுக்கும் டைம் ஆகிட்டே இருக்குது, அதனால் சீக்கிரம் வந்து சாப்பிட்ருங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அஜுவும் ஷெரியும் சாப்பிட்டாங்க. ஹசினா வந்து சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன். ஹசினாவுக்கு எப்போவுமே வந்து நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்துருவேன். ஏன்னா 8:30க்கு மேலே ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவள் சாப்பிடுவா. அதனால் வந்து மார்னிங் வந்து பால் கொடுத்து அமுச்சு விட்ருவேன். இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து அங்கே தான் அவள் ஸ்கூலில் தான் சாப்பிடுவா. இப்போ செஞ்சு வச்சுருக்க எக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு 3 பேருக்குமே பிரித்து கொடுத்துட்டு இது வந்து சமையல் செய்கிறதுக்கு கூட செஞ்சிடலாங்க. இந்த லஞ்ச் பாக்ஸ் கட்டுறது தான் ரொம்ப எனக்கு கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும். அதை செஞ்சு கொடுத்துட்டு பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டேன். அஜ்மலுக்கு வந்து பக்கத்து வீட்டில் சொல்லி அனுப்பி விட்டுட்டேன். அவங்கள பைக்கில் கூப்பிட்டு போய் விட்டுருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.